Alright. இது என்னோட ஃபர்ஸ்ட் பாம் சண்டே சர்வீஸ் ஆராதனையாக இருக்கிறது. நாட் ஆஸ் அ கிறிஸ்டியன், பட் ஒரு தெய்வ ஆலய as a man of God sharing the word of God in your midst. இது என்னோட ஃபர்ஸ்ட் சர்வீஸாக இருக்குது பாம் சண்டேயாக. ஈஸ்டருக்கு நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன் ஆங்கில சபையில், மற்றும் கிறிஸ்மஸ்க்கும் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஆனால் பாம் சண்டேன்ட்டு சொல்லும்போது எனக்கும் பாஸ்டர் ஐசாக்கும் இந்த ஈவினிங் சர்வீஸ் நம்மளோட போதகர் கொடுத்துட்டாரு. 2 வாரம் பாஸ்டர் ஐசாக் கையில் நான் கொடுத்துட்டேன். பாஸ்டர் ஐசாக் நீங்களே சர்வீஸை நடத்துறீங்கன்ட்டு. நான் மறந்துட்டேன் இந்த வாரம் பாம் சண்டேயாக இருக்கும், இன்னும் கஷ்டமாக இருக்கும். இந்த சர்வீஸும் நான் கொடுத்துட்டேன்னா அடுத்த வாரம் ஈஸ்டர் சண்டேயாக இருக்கும். ஸோ ஐ டோல் பாஸ்டர் ஐசாக் இல்லை இந்த வாட்டி நான் ட்ரை பண்ணிடுறேன் பாம் சண்டே சர்வீஸ் எடுக்கிறதுக்கு. அண்ட் ஹியர் ஐ ஆம் டுடே இன் யோர் மீட்ஸ். நான் ஆண்டவரோட வார்த்தையை ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது திஸ் வண்டர்ஃபுல் டைட்டில் கேம் இன் மை மைண்ட், The Raw Before the Trap. Can I have my slides please? Alright, The Raw Before the Trap. அநேகமாக நம்ம பாம் சண்டே சொல்லும்போது பாம் சண்டே இஸ் த பிகினிங். நான் எப்படி எடுத்துக்கொள்வேன்னா பாம் சண்டே இஸ் த பிகினிங் பிஃபோர் காட் ஜீசஸ் வாஸ் crucified on the cross. It's the beginning to the end. Amen? புரியுதா? It's the beginning to the end. ஆரம்பம் to the end. Alright, that is the meaning of Palm Sunday. அப்போ நான் இந்த sermon ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது I took a different approach. என்ன ஒரு approach பாய்ச்சனாக்கா, I forgot everything. எல்லாத்தையும் 27 வருஷமாக என்ன எனக்கு சொல்லி கொடுத்தாங்களோ 27 வருஷமாக நான் எல்லாத்தையும் மறந்து இப்போ ஒரு புதிய கிறிஸ்துவனா நான் பாம் சண்டே பற்றி கற்றுக்கணுன்ட்டு நான் கற்றுக்கிட்டேன். ரைட், ஸோ நான் பாம் சண்டேன்ட்டு சொல்லும்போது alright, what is Palm Sunday? There's 2 things mainly நம்ம கிறிஸ்துவர்களாக பார்ப்போம். The first thing, the triumphant entry, the prophecy that was fulfilled. அப்போ ஜக்கரியா புத்தகத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, ஜக்கரியா 9:9 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு கூக்குரல் சத்தம் இருக்கும். There will be a cry from the Israelite people where they were expecting for a king. And over there you see the prophecy that was to be fulfilled that came in Zechariah was what is meant for Palm Sunday. இரண்டாவது பார்த்தோம்னாக்கா the people's response. ஆண்டவர் அங்கே ஒரு கழுதையில் அவர் ஏறி வரும்போது ஜனங்களோட ரெஸ்பான்ஸ் என்ன ஒரு ரெஸ்பான்ஸாக இருந்தது? What was the people's response to Jesus entering with a donkey? இந்த காலத்தில் நம்ம ஆண்டவரோட வசனத்தை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறேன்னா, there's many false teaching nowadays out there. அப்போ one of the false teaching that is out there that I would like to share with you today is hypocrisy. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சில போதகர்கள் என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஆண்டவர் இந்த காலத்தில் வந்தார்னா how would he have gone to meet the people? நம்ம வேதத்தில் படிக்கிறோம், மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் எப்படி ஆண்டவர் போனார்? how did he enter the city? சொல்லுங்களேன், எப்படி பூந்தார்? ஒரு கழுதை, ரைட்? கழுதை மேலே ஏறி அவர் போனார். ஆனால் இந்த போதகர் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இப்போ இருக்கிற போதகர்லாம் they are saying that ஆண்டவர் இந்த ஜெனரேஷனில் இந்த காலத்தில் ஆண்டவர் வாழ்ந்து வந்திருந்தாக்கா ஆண்டவர் எப்படி தெரியுமா போயிருப்பார்? ஆண்டவர் ஒரு ஃபெராரியில் போயிருப்பார், இல்லை ஆண்டவர் ஒரு ஏரோப்ளேனில் போயிருப்பார், இல்லை ஆண்டவர் ஒரு ஹெலிகாப்டரில் போயிருப்பார். ஏன்? ஜீசஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் ஒன் ஆஃப் ஆல் வேர்ல்ட். ஆமாம் தானே? இப்போ ஆண்டவருக்கு எல்லாமே இருக்குல்ல. பட் நான் என்ன சொல்ல வரேனாக்கா, ஆண்டவர் இந்த வேதத்தில் நம்மளோட வேதத்தில் மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் எப்படி ஆண்டவர் கடந்து போனார்? கழுதை மேலே. யூ see, there's a significance to it. இப்போ ஆண்டவர் இந்த காலத்தில் ஒரு ஃபெராரி காரியில் இல்லாட்டினா ஒரு லெம்போ, ரொம்ப வேண்டாம், ஒரு BMW மெர்சடிஸ் காரியில் ஆண்டவர் ஏறி போனார்னாக்கா, அந்த காலத்தோட ட்ரெடிஷனை பார்த்தீங்கன்னாக்கா the biggest vehicle that they had என்ன தெரியுமா? ஒரு ஹார்ஸ் is the biggest vehicle they had. இப்போ ராஜாலாம் பயணம் செய்யணும்னாக்கா, ராஜாலாம் பயணம் செய்கிறதுக்கு ஒரு குதிரையை பாய்ப்பாங்க.
குதிரையே இல்லைனாக்கா மிஞ்சி மிஞ்சி போனாக்கா அந்த காலத்தில் கேமல்ஸ் பயிற்சிருப்பாங்க. ரைட்? ராஜா குதிரை மேலே ஏறி போக மாட்டார். ராஜாக்கு என்ன இருக்கும்? குதிரை பின்னாடி ஒரு சேரியட் இருக்கும். இப்போ ஆண்டவர் ஒரு ராஜாவாக இருந்தார்னாக்கா அந்த காலத்தில், இஃப் ஹி வாஸ் அ கிங், எப்படி ஆண்டவர் புரிந்திருக்கணும்? எப்படி புரிந்திருக்கணும்? இது அவங்களோட சொந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் சொல்கிறேன். If Jesus was supposed to enter the city in this day and age using such fancy cars and vehicles, அந்த காலத்தில் ஆண்டவர் எப்படி புரிந்திருக்கணும்? ஒரு குதிரை மேலே சேரியட்குள்ளார ஆண்டவர் கடந்து சென்றிருக்கணும். But you see over here, மத்திய 21 அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா, Jesus was filled with humbleness that he entered the city gates with a donkey. ஒரு கழுதையை ஏறி கொண்டு போனார். With a donkey. Now, what is the significance of Palm Sunday? The first thing, நான் சொன்ன மாதிரி, prophetic fulfillment that happened in Zechariah chapter 9 verses 9. முதல் காரியம் prophetic fulfillment. இரண்டாவது காரியம் the symbolic welcoming that happened. The crowd used palm branches. இன்றைக்கு நம்மளோட கைகளை என்ன இருக்கு? பாம் இலைகள். இது பாம் இல்லை, ரைட்? திஸ் இஸ் நாட் மேட் அவுட் ஆஃப் பாம். பட் பாம்ன்ட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்கனாக்கா பார்த்ததே இல்லைன்ட்டு சொல்கிறீங்கனாக்கா நம்மளுக்கு மின்னுக்கு 2 செடிகள் இருக்குது. They used palm to welcome Jesus, and there was a royal recognition from the people who welcomed him, and that was a path to the crucifixion that he was going to go through. அது ஒரு பாத்தா இருந்தது. It was a way. Now, what is the contrast of Palm Sunday? The first is the triumph and glory, the hidden purpose, the temporary acclaim, and the divine plan. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னாக்கா, the divine plan that happened. எதனால ஆண்டவர் வந்தார்? எதனால ஆண்டவர் அந்த கழுதை மேலே ஏறி போனார்? கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ரைட்? Now, there's a story of a little girl in Sunday school. சண்டே ஸ்கூலில் போகிற ஒரு சின்ன பாப்பா சண்டே ஸ்கூல் டீச்சர்கிட்ட கேட்குறாங்க. நான் எப்போதும் படத்துலலாம் பார்க்கும்போது ராஜா எப்படி தெரியுமா வராங்க? ராஜா ஒரு க்ரௌனோட, இல்லை நல்ல ஒரு சூட்டோட, நல்ல ஒரு காடியோட, பாடி கார்ட்ஸ்லாம் வச்சுக்கிட்டு வருவாங்க. ஆனால் நான் ஏன் ஆண்டவர் பார்க்கும்போது ஏன் ஆண்டவர் தலை மேலே ஒரு கிரீடம் இல்லைன்ட்டு கேட்குது இந்த பிள்ளை. இப்போ அந்த ஆசிரியர், the Sunday school teacher replied to her saying, because he came to wear a crown of thorns and not a crown of gold. Jesus is a king. ஆண்டவர் இன்றைக்கு ஒரு ராஜாவாக தான் இருக்காரு. But he's a king for you and I. He came to this world as a king for the sins that you and I have committed. Hallelujah. எங்க பாவம் எங்க ஆரம்பித்தது? எங்க ஆரம்பித்தது பைபிள்ல? ஆதாம் ஏவாள்ல, ஆதியாகமத்தில், ஜெனசிஸ்ல ஆரம்பித்த பாவம். அதனால ஆண்டவர் ஒரு பலியாக, ஒரு ராஜாவாக நம்மளுக்கு ஆண்டவர் பலியானார். ரைட்? Now the first point for today's sermon, எனக்கு படிச்சிருங்களா? மத்திய 21 அதிகாரம் வசனம் 1 to 5 வரை தமிழில் படிச்சிருங்க. The first point for today's sermon is the preparation of prophetic fulfillment. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்லகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையும் அதனுடைய ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார்.
அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசனால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. Alright. இப்போ ஏன் ஆண்டவர் இந்த மத்திய 21 அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஏன் ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார்? எப்படி ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்க முடியும்? 2வது அதிகாரத்தில் திரும்பி படிச்சிடுறீங்களா? எனக்கு உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனுடைய ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள். It's so specific that Jesus said. பிறகு நம்ம அந்த வசனத்தை நம்ம தொடர்ந்து படிச்சு வந்தோம்னாக்கா, there was another thing. யாரோ கேட்டாங்கனாக்கா என்ன சொல்றது? ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றதுக்கு? The master needs it. எப்படி இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவர் சொல்ல முடியும்? Now let's turn our Bibles, வேதத்தை எடுத்துக்கொள்வோம். ஜக்கரியா 9:9 படிச்சிடுறீங்களா? சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். Amen. To fulfill the prophecy that came. இங்க ஒரு prophecy வந்துருச்சு ஜக்கரியா 9:9. And you see it's being fulfilled in Matthew 21. Hallelujah. Now, if at all இன்றைக்கு பிரதமர் நம்மளை பார்க்க வராருன்னா, நம்மளோட பிரதமர் அல்லது நம்மளோட பிரதமர் அல்ல, நம்மளோட என்ன சொல்லுவாங்க, நாட் அகோங், ஹேனாயோலாம் என்ன சொல்லுவாங்க, ஸ்டேட்டோட கவுன்சிலா, அருண், அருண். ஆல்ரைட், அருண் வந்து பார்க்குறாங்க. இப்போ அருண் ஒரு சாதாரணமான காடியில் வராங்க. சாதாரணமான காடினா சும்மா ஒரு மைவி அந்த மாதிரி கிடையாது. இன்னும் சாதாரணமான காடி நான் சொல்கிறேன். ஒரு கன்சிலில் வராங்க. அடிப்பட்ட போன ஒரு காடி, டயர்லாம் காத்தில்ல, டயர் காடியோட டயர் கூட there's no thread, எஸ் தேஞ்சி போயிடுச்சு. காடி கழுவாம திடீர்னு அருண் வராங்க. what will we feel? இவங்களுக்கு என்னால ஆச்சு, நம்மளோட அருணுக்கு என்ன ஆச்சு நம்ம யோசிப்போம். நான் அதே மாதிரி தான் இங்க வசனத்தில் பார்க்குறோம். that Jesus came in to fulfill his promises for the packages that he has for us in our life. Now, victory doesn't always look like power. Sometimes it is just obedience of God. Victory doesn't always need to be power. எப்போதும் நிறைய நேரத்தில் நம்ம மறந்து போயிடுறோம். ஜெபிக்கிறோம், எஸ், வேதத்தை வாசிக்கிறோம், வேதத்தை தியானிக்கிறோம், சபைக்கு வரோம், ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரோம், காலையில் வரோம், மத்தியானம் வரோம், புதன்கிழமை ஆராதனைக்கு வரோம், ஹோலி வீக்குக்கு வாரம், டெய்லி நான் சபையிலுக்கு வந்து கலந்துக்கிறேன். But sometimes we forget that victory is not always about power. நிறைய நேரத்தில் we think that God works in magical ways. Sometimes it just requires our silence. சில சமயத்தில் ஆண்டவரோட what do you call that, ஆண்டவரோட presence-ல he requires us to just sit, pray and listen to him. பிறகு இது ஒன்றும் நான் பேசுகிறேன். Now the second point, the misunderstood coronation. மத்தேயு 21 வசனம் 6 to 9 வரை படிச்சிருக்கீங்களா? எனக்கு
சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசானா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இப்போ பாருங்க, அவர் உள்ளுக்கு வரும்போது தாவீதின் குமாரனுக்கே ஹோசானா சொல்லி வரவேற்கிறாங்க. அப்போ நான் கிரேக்கர் மூலியத்தில் நான் போய் படித்து பார்க்கும்போது இந்த ஹோசானாவோட வார்த்தை வந்து there's a very specific meaning to ஹோசானா. இப்போ என்னோட செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், கவனித்துக் கொள்ளுங்கள். the misunderstood coronation. the misunderstood coronation. இப்போ பாம் சண்டேன்னு சொல்லும் போது நம்மளோட ஆண்டவரே, நம்மளோட ராஜாவே நம்ம ஆராதிக்கிறோம், அவரை கனம் பண்ணுறோம். காலையில் வந்தீங்கன்னாக்கா 7 மணிக்கு நம்மளோட சபையோட பழக்கம்படி நம்ம பாம் சண்டேக்கு ப்ரொசஷன் போவோம். பட் யூ see the thing that happened over here. Now the people of God, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன ஆகுதுனாக்கா, they are going through a depressing situation. They were under the Roman Empire. And over here we see that when they were being called, when they were calling Jesus Hosanna son of David, தாவீதின் குமாரனுக்கே ஹோசானா என்று சொல்லும்போது the main thing அவங்களுக்கு என்ன தெரியுமா தேவைப்படுது, அந்த குறிப்பிட்ட டைமில் அவங்களுக்கு என்ன தெரியுமா தேவைப்படுது, they wanted a king, an earthly king. They wanted an earthly king to save them. அவங்களுக்கு தேவைப்பட்டது என்னது அந்த டைமில்? earthly king. That's what they wanted. ஒரு ராஜா வேணும். எதுக்கு ஒரு ராஜா? They wanted someone to save them from what they are going through. அப்ப கிரேக்கர் மொழியில் நீங்க ஹோசானான்னு வேதத்தில் நீங்க போயிட்டு படிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, ஹோசானா மீன்ஸ் சேவ் us now. ஆஹா, என்னடா இது, நானும் நீங்களும் செய்கிற பாம் சண்டே டோட்டலி டிஃப்ரெண்டாக இருக்க. We celebrate Palm Sunday to remember the near end of Jesus' journey in this world. பட் அங்கே வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் உள்ளுக்கு வரும்போது, அந்த கழுதை மேலே ஏறி ஆண்டவர் உள்ளுக்கு வரும்போது, it was a totally different meaning. They wanted a king to save them from the oppression. ஒரு ராஜா தேடுறாங்க அவங்க. They were finding for a king. They weren't just worshipping him, they were making a political cry. அவங்களுக்கு என்ன தெரியுமா, ஒரு ராஜா வராரு, ஆண்டவராக ஒரு ராஜா வராருட்டு கதறி கூப்பிட, பட் ஒரு அடுன் வராரு, எங்களுக்கு ஒரு புது ராஜா வராரு, அதுக்காக அவங்க கதறி அழுது மன்றாடிக்கிட்டு இருந்தார்கள். They wanted to be delivered from the Roman kingdom. They wanted a Messiah. ஒரு ராஜா என்ன மாதிரி தெரியுமா, ஒரு ராஜாவை எதிர்பார்க்கிறாங்க. ராஜா ஒரு கத்தியோட வரணும், ராஜா ஒரு குதிரை மேலே ஏறி வரணும். Because they wanted a king. But here we see that the king that they had was a different king. ஒரு வீடியோ ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வைரலாக போயிட்டுக்கிட்டு இருந்துச்சு. எப்படிப்பட்ட ஒரு வீடியோனா, there was a man waiting in the airport for his wife. ஒரு ஹஸ்பண்ட் அவரோட ஒய்ஃப்க்கு ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் ஒரு சைன் வச்சுருந்தார் கையில், வெல்கம் ஹோம் பேபி மாமா ஆஃப் 3. 3 பேருக்கு அம்மா வெல்கம் ஹோம்ன்ட்டு ஒரு சைன் பிடிச்சிருந்தார். அப்போ சுற்றி இருக்கிற ஜனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாங்க பார்க்கும்போது அந்த சைனு. ஓ, ஹீஸ் கோயிங் டு பி த ஃபாதர் ஆஃப் 3ன்ட்டு. திடீர்னு அவரோட மனைவி வரும்போது என்ன தெரியுமா பார்க்குறாங்க, த ஒய்ஃப் வாசன்ட் ஈவன் ப்ரெக்னென்ட். த ஒய்ஃப் வாசன்ட் ஈவன் ப்ரெக்னென்ட். இப்போ அவர் எதுக்கு செஞ்சாருன்ட்டு எனக்கே தெரியாது, அந்த வீடியோ அப்படி தான் இருந்துச்சு. பட் யூ சி த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப்
the word of God over here. We think that they wanted Jesus as a savior, but உண்மையிலே நீங்க பாத்தீங்கன்னாக்கா they wanted Jesus as a king. ஒரு ராஜாவா, ஒரு physical ராஜாவா அவங்க தேடினாங்க. Now sometimes we cry out to God to save us, but we don't understand the plan. சில சமயத்துல நம்ம ஆண்டவருக்கு ஜெபிக்கிறோம், சில சமயத்துல நம்ம சொல்றோம், நம்மளோட ஜெப குறிப்புல நம்ம சொல்றோம், இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இது அதுன்ட்டு நம்ம சொல்றோம் ஆண்டவர்கிட்ட. And sometimes we want deliverance and comfort from him, instant gratification from him. உடனே நான் ஜெபிச்சதுக்கு அப்புறம் உடனே எனக்கு ஒரு பதில் வேணும்னு நம்ம ஜெபிக்கிறோம். But that is not the God that you and I are serving. நம்ம ஆராதிக்கிற செய்கிற தேவன் வந்து he delivers us through his death. அவரோட through his death he delivers us. மூன்றாவது காரியம், the entrance that shook the city. மத்தேயு 21 அதிகாரம் வசனம் 10-11 படிச்சிடுறீங்களா? இயேசு எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவிலுள்ள நாசரேத்து ஊரிலிருந்து வந்த தீர்க்கதரிசியாக இயேசு என்றார்கள். Alright. கிரேக்கர் மொழியில் இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னாக்கா the Greek word for this translates to shake. எந்த வார்த்தைனாக்கா the whole city, ஆங்கிலத்தில் நான் படிச்சிடுறேன். And when he entered Jerusalem, the whole city stirred up. அது மட்டும் படிச்சிடுறீங்களா அங்கிள்? எனக்கு மைக்கில் படிச்சிடுறீங்களா அங்கிள்? இயேசு எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். Alright. ஆங்கிலத்தில் வந்து the whole city was stirred up ன்னு போட்டிருக்கு. இப்போ கிரேக்கர் மொழிய பைபிளில் போய் பார்க்கும்போது what does it mean stir up? Stir up means literally shake. Literally shake அப்படின்னாக்கா ஒரு earthquake. இப்போ பாருங்க, மறுபடியும் இந்த ஒரு புதிய அண்டர்ஸ்டாண்டிங்கோட அந்த வசனத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னாக்கா when Jesus entered Jerusalem, the whole city was having an earthquake at that time. Amen. That was the king that we serve. Now this was not an ordinary entry. நீங்க இந்த வசனத்தில் படிச்சுட்டு திரும்பி you should recall to another verse. இன்னொரு வசனத்தில் வந்து ஆண்டவரோட என்ட்ரி வரும்போது there was a great stir. எந்த வசனத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னாக்கா மத்தேயு 2 அதிகாரம் 3 வசனம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடே கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். They were disturbed. எப்ப? ஆண்டவர் பிறக்கும்போது, when they heard the news that Jesus was being born, they were disturbed. இப்ப இரண்டாவது வாட்டி எங்க வருது? மத்தேயு 21 அதிகாரம் 6 வசனத்திலே when they saw Jesus entering the city, there was a great earthquake that happened. என்னோட கடைசி point, the fourth point, the cross-shaped victory hidden in the entry. Now we see that when they welcomed Jesus, அவங்க ஆண்டவரை வெல்கம் பண்ணும்போது எருசலேமுக்குள்ளார என்னன்ட்டு கற்றுக்கொண்டு இன்றைக்கு what expectations that the people over there had. அவர் ஒரு ராஜாவாக இருந்திருக்கணும். எதுக்கு ஒரு ராஜாவாக இருக்கணும்? நம்மளும் ஒரு ராஜாவாக இருக்கணும்ட்டு தான் சொல்கிறோம். ஆண்டவர் ஒரு ராஜா தான் நம்மளுக்கு. But the context that they had, அவருங்க என்ன பார்க்குறாங்கனாக்கா they saw him as an earthly king. அப்போ அந்த டைமில் ஆண்டவர் ரூலுக்கு வரும்போது அவர் ஒரு ராஜாவாக எதுக்கு வர்றாருன்னா to save them from the Roman Empire.
But here we see the cries that were going unto God. எந்த குரல்லாம் தாவீதின் குமாரனுக்கே ஹோசானான்னு கத்துச்சோ, a few days later என்னன்னு திரும்ப மாறுனுச்சு, crucify him on the cross. Crucify him. எந்த அழுக்குறெல்லாம் கதர்னுச்சோ, ஹோசானா தாவீதின் குமாரனுக்கே ஹோசானா, இப்போ என்னவா மாறிடுச்சு, crucify him. Crucify him. Now, நம்மளோட சபையில் for the past many years, நம்ம Palm Sunday, we remember the Holy Week, we celebrate Easter and resurrection. பட் இங்கே பாருங்க, ரெவலேஷன் 7ஆம் அதிகாரம் வசனம் 9-10 படிச்சிருங்களா, the last verse. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலுமிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கி தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். The first Palm Sunday, முதல் Palm Sunday மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் தான் நடந்துச்சு. The first Palm Sunday where they praised God. ஆனால் அந்த praise வந்து டெம்பரரி praise-ஆக இருந்துச்சு. Just within 1 week என்ன ஆயிடுச்சு, அந்த praise turned into cries of horror. எந்த குரல்லாம் ஹோசானான்னு சொன்னிச்சோ, இப்போ crucify him சொல்லுது. Within a week. இப்போ நம்மளோட வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது many times ஞாயிற்றுக்கிழமை வரும்போது சபைக்கு வந்துட்டு நம்ம ஜெபிக்கிறோம், போதகர் நம்ம ப்ரேயரில் லீட் பண்ணும்போது நம்ம ஜெபிக்கிறோம், and we cry unto the Lord, we confess our sins. பட் அதே சமயத்தில் before the next Sunday, அடுத்த சண்டேக்குள்ளார we forget what we promised God the week before. பட் இங்கே ரெவலேஷன் 7ஆம் அதிகாரம் 9-10 நம்ம பார்க்குறோம், the first Palm Sunday was a fail. But வரப்போற Palm Sunday, the last Palm Sunday will be an eternal victory for Christians. Amen. Hallelujah. Now, Palm Sunday calls us to a choice. இன்றைக்கு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிற ஒரு Palm Sunday service calls us to a choice. Whether we want to cheer him only when it's convenient. ஆண்டவர்கிட்ட நம்ம எப்போ போகிறோன்னா, எப்போல்லாம் எனக்கு கன்வீனியனாக இருக்கோ, எப்போல்லாம் எனக்கு ஈஸியாக இருக்கோ அப்போ நான் போயிருக்கிறேன், அல்லது we want to follow the king who subverts our expectations. What is our choice today? Can I have my slides back up? From triumph to betrayal. First, முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், the triumphant entry. பிறகு நம்ம வேதத்தில் பார்ப்போம் the temple cleansing. பிறகு என்னத்தை பார்க்குறோம், யூடாவோட betrayal. and கடைசியாக the last supper. இந்த வாரம் நம்ம ஆராதனைக்கு வந்து நம்ம கலந்துக்கிட்டு இருக்கும்போது, let's remember the price that Jesus paid for you and I. எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் அந்த சிலுவையில் எதுக்கு திரும்ப அறிஞ்சாரு, நம்மளை பரிசுத்தப்பட, நம்மளை சுத்திகரிக்க, but mainly because he loves us. Hallelujah. அப்படியே எழுந்து நிற்போமா, கண்களை மூடிக்கொண்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து, யெகோவா ஈரே